நீலா ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜா எதுவுமே சொல்லாம இருக்கத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, அப்பா கால் பண்ணி நீ டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கதா சொன்னாரு. நான் தான் உன்னை டிஸ்டர்பே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு டிவோர்ஸ்னு கேக்குறான். நீலாவும் சரி இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம்னு ராஜாவுக்கு தெரியாம சத்யா, முரளி, லலிதா பண்ண எல்லா பிளானையும் ராஜா தான் பண்ணியிருக்கான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு நீலா சத்யாவை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்றத சொல்லி நானும் என் பொண்ணும் நிம்மதியா தான் இருந்தோம். ஆனா நீ மிஷின் மேடுன்ற பேர்ல என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற. எனக்கு இந்த வேலை போனாலும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனாலும் என் பொண்ணை நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு கிளம்ப, நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு, உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த விஷயத்தையுமே நான் இதுவரை பண்ணதில்ல. நீ என்னைக்காவது ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். ஆனா இனிமேல் அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. உனக்கும் உன் கம்பெனிக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் நீலா கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு கால் வர அதை அட்டன் பண்ணாம கட் பண்ணிட்டு தூக்கி போட்டுறான். இங்க முரளி லலிதாவோட ஆபீஸ்க்கு வர, லலிதாவை வாங்கி கொடுத்த சேலையை கட்டி இருக்கத பார்த்து உறைஞ்சு போய் நிக்க, மேல இருக்க அந்த புக்கை எடுத்து தரையான்னு சொல்லி மறுபடியும் ரொமான்ஸுக்கு அடி போட, அப்பன்னு பார்த்து நம்ம டாக்டர் வந்ததும், டாக்டர் நான் சத்தியமா புக்கு எடுக்க தான் வந்தேன்னு சொல்ல, பதறாதீங்க நான் லலிதாவோட யூனிஃபார்மை கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு யூனிஃபார்மை எடுத்து கொடுக்கறா. அப்புறம் கௌதம் வந்து நீலா மேம் உன்னோட பழைய பாஸ் கிட்ட தான் டிவோர்ஸ் கேட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, இத பத்தி ராஜா கிட்ட சொல்லியே ஆகணும்னு ராஜாவை பார்க்க வர்றாங்க. ராஜாவும் இவங்க கிட்ட அவ மிஷின் மேடுன்னு ஏதேதோ பேசுறாடா, ஒரு தடவை தான் சத்யாவை மீட் பண்ணேன், அதுக்கெல்லாம் டிவோர்ஸா எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல, முரளி மிஷின் மேடுன்றது சத்யாவோட பிளான் தான் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். ராஜாவும் இதை கேட்டுட்டு எதுக்குடா இதெல்லாம் அப்படியே விட்டுருக்கலாம்ல, நீலாவுக்கு டெலிவரி அப்போ நான் அவ கூட இல்லைன்றது மட்டும்தான் பிரச்சனை. ஆனா நான் ஏன் வரல, நான் என்ன பிரச்சனையில இருந்தேன்னு ஒரு வாட்டி கூட அவ யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட, லலிதா அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு கேக்குறா. பிளாஷ்பேக்ல ராஜா சீனியர் ஆபீசர் கிட்ட எனக்கு குழந்தை பிறக்க போகுது, அதுக்காக ஒரு லாங் லீவ் வேணும்னு கேட்க, அவருமே தாராளமா லீவ் எடுத்துக்கோங்க, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறது குடும்பத்துக்காக தானே, நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ராஜாவும் சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போக சீனியர் ஆபீசர் கால் பண்ணி ஒரு எமர்ஜென்சின்னு கோரிப்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக சொல்றாரு. இங்க பசங்க சாப்பிட்டா சத்துணவு சாப்பாட்டுனால ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் போல, அதனால பசங்க எல்லாரையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்க ராஜாவுமே வந்து ஹெல்ப் பண்றான். அப்புறம் சத்துணவு ஆயா கிட்ட விசாரிக்க, இவ்வளவு பசங்க சாப்பிட்டு இருக்காங்க தம்பி, ஆனா இந்த பசங்களுக்கு மட்டும் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்ல, ஒரே கிளாஸ்ல படிக்கிற 10 பசங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஆகியிருக்கு. சரி நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்கன்னு கேட்டா அவங்களுமே 20 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. ராஜாவும் சரி நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல, டீச்சர்ஸ் எல்லாம் இவங்க தான் சார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ராஜாவும் ஆதாரம் இல்லாம அப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியாதுன்னு அவங்கள அனுப்பி வைக்கிறான். அப்புறம் சத்துணவு கூடத்துல போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பசங்க கிளாஸ் ரூம்ல போய் செக் பண்ண, கீழே நிறைய சாக்லேட் பேப்பரா இருக்கத பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் கிட்ட என்னடா கிளாஸ்ல ஒரே சாக்லேட் பேப்பரா இருக்குன்னு கேட்க, கூட படிக்கிற பையனுக்கு பிறந்த நாள் போல, அவ இவனை விட்டுட்டு மத்த எல்லாருக்குமே ஸ்கூலுக்கு வெளியில இருக்க கடையில சாக்லேட் வாங்கி கொடுத்திருப்பான் போல. அதை சொல்லிட்டு அந்த பையன் கிளம்ப, அந்த சாக்லேட் பேப்பரை எடுத்து நக்கி பார்த்தா அதுலதான் ஏதோ கலந்திருக்கு போல. இது தெரிஞ்சதும் அந்த கடைக்கு போக ராஜாவை பார்த்ததுமே அவன் ஓட ஆரம்பிக்க, பின்னாடியே துரத்திட்டு போனா அவன் லாரியில அடிபட்டு செத்து போயிடுறான். அப்புறம் தான் கார்ல வந்து மொபைல் எடுத்து பார்க்க நிறைய தடவை நீலா கால் பண்ணி இருந்திருப்பா. அதனால வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போக, நீலா இனிமேல் என் லைஃப்ல நீ இல்லைன்னு சொல்லியிருப்பா. அப்புறம் பிரசன்ட்ல நீங்க எல்லாம் எனக்கு நல்லதுதான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நல்லது பண்றீங்கன்னு ஏற்கனவே காயமா இருக்க என் மனசை இன்னும் காயப்படுத்திடாதீங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.